கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் சிலுவைக்கு பின் நம்ம எங்க இருக்கிறோன்றதை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த வாரமும் சில காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பல வாரங்களாக இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் எம்பசைஸ் பண்ணி அதிகமா சொல்லிட்டு வரேன். என்னன்னா, நாம யாராக இருக்கிறோம், தேவன் கடவுள் நம்மளை எந்த அளவு நேசிக்கிறாரு, நம்ம எந்த அளவு நேசிக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம், எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு, இதை நமக்கு எப்படி இந்த விஷயத்த நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, வசனத்தின் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, ஆண்டவர் எப்படி நம்மளை நேசிக்கிறார், எந்த அளவு நேசிக்கிறார், நம்மளை எந்த இடத்துல அவர் வச்சிருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஆனா இந்த விஷயம் தெரிய வரும்பொழுது அந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு தெரிய வந்த அந்த காரியம் அனுபவ ரீதியாக மாறும். திரும்பவும் சொல்றேன், நாம யாரு, ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார், எந்த அளவு நேசிக்கிறார், நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறார் என்றதை வசனத்தின் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்ட அந்த காரியத்தை அனுபவமா மாத்தணும் அப்படின்னா அந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அது அனுபவ ரீதியாக மாறுகிறது. ஸோ வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கும் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம், 15, 16, 17, 18 4 வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். 15வது வசனம் சொல்லுது, கொலோசியர் 1:15, அவர் அதிரசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இந்த வசனத்தை நம்ம போன வாரமே பார்த்தோம். இயேசு தேவனுடைய தற்சொரூபமாக இருக்கிறார். இயேசு தேவனுடைய தற்சொரூபம்னா என்னது? தேவனுடைய தற்சொரூபம். தேவனை ஒரு சொரூபமாக, ஒரு உருவமாக வரையணும் அப்படின்னா இயேசுவை தான் வரையணும். ஏன்னா இயேசுதான் தேவனுடைய தற்சொரூபம். அதனால இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சோ பிதாவை நீ பார்க்கணும் அப்படின்னா இயேசுவை பார்த்தா போதும். சோ பிதா எப்படி இருப்பார் அப்படின்னு கற்பனை எல்லாம் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை வரைஞ்சா போதும், அதுதான் நீ பிதாவை வரைஞ்ச மாதிரி. சோ தேவனுடைய தற்சொரூபமே யாரா இருக்கிறாராம்? இயேசுவாக இருக்கிறார். 16வது வசனம், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளமாகிய காணப்படுகளும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. 17வது வசனம், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. 18வது வசனம், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரை ஆதியும் மரித்தோரில் எழுந்த முதற் பேருமானவர். இதுல 16வது வசனம் பாத்தீங்கன்னா, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்ள? இயேசுவுக்குள்ள சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்னதெல்லாம்? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களும். அதாவது பரலோகம், பூலோகம், காணப்படுகிறது, காணப்படாதவைகள், அப்புறம் சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், கர்த்தத்துவங்கள், இது எல்லாமே இயேசுவுக்கு உள்ள சிருஷ்டிக்கப்பட்டதாம். திரும்பவும் சொல்றேன், பரலோகம், பூலோகம், காணப்படுறது, காணப்படாதது, இது எல்லாமே இயேசுவுக்கு உள்ள இருக்கான். இயேசுவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டது. எதெல்லாம்? பரலோகம், பூலோகம், காணப்படுறது, காணப்படாதவர்கள் எல்லாம் இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டதா. 18வது வசனம், 17வது வசனம் படிக்கிறேன், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள்ள நிலையா நிற்குதான். 18வது வசனம், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரை ஆதி மரித்தோரில் எழுந்த முதற் பேருமானவர். 18வது வசனத்தில் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். பாருங்க, பரலோகம், பூலோகம், காணப்படுறது, காணப்படாதது, எல்லாமே இயேசுக்குள்ள இருக்கான். அந்த இயேசு சபையாகிய சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். சபை யாரு? நாம தான் சபை. நாம சரீரமாகவும் அவயங்களாகவும் இருக்கிறோம். இயேசு தலையா இருக்கிறார். சோ பரலோகம், பூலோகம், காணப்படுறது, காணப்படாதது, அதிகாரம், வல்லமை, துரைத்தனம், கர்த்தத்துவம், இது எல்லாமே, சிங்காசனம், எல்லாமே அவருக்குள்ள இருக்கான். அவரு சபைக்கு தலையா இருக்கிறார். ஏன் சபைக்கு தலையா இருக்கிறார் அப்படின்னா, சபை தலை இல்லாமல் இயங்க முடியாது. ஆண்டவர்ல என்ன சொல்ல வர்றார்?
பவுல் அப்போஸ்தலன் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, சபை தேவனோடு இயேசுவோடு இணைந்துதான் பயணிக்கவே முடியும். சபைக்கு தலை யாருதான்? இயேசு. இயேசுட்ட இருந்துதான் சபை என்ன பண்ணுமா? ஏன்னா இயேசுதான் தலை, தலையில தான் எல்லாமே இருக்கு பாருங்க. எல்லா காரியங்களுமே தலைக்குள்ளதான் இருக்கு. தலையில இருந்தா சிக்னல் வரணும், தலையில இருந்துதான் அதிகாரங்கள் வரணும், தலையில இருந்துதான் எல்லா காரியங்களும் வல்லமைகளும் வரணும். சோ சபை இயேசுவோடு இணைந்துதான் பயணிக்க முடியும். அதற்காக தான் சொல்லியிருக்கிறது. என்ன சொல்றாரு? பரலோகம் பூலோகம் காணப்படுறது காணப்படாது எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. அவர் சபையாகிய சரீரத்திற்கு தலையா இருக்கிறார். இதை விடக்கு இன்னும் அடுத்த இத இன்னும் மிருகேற்ற விதமாக பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் இன்னும் சில வெளிப்பாடுகளை பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்திருக்கிறாரு. 25வது வசனம், அதே 1வது அதிகாரம் 25வது வசனம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமா தெரியப்படுத்துவதற்கு 26வது வசனம். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். 25வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்றாங்க, ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாக தெரியப்படுத்துகிறது. ஆதி காலங்களுக்கு முன்பாக தலைமுறையாக ஒரு விஷயம் ரகசியமாக வைக்கப்பட்டது. யாருக்கும் தெரியாத அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை பவுல் மூலம், அதாவது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, விசேஷமாக பவுல் அப்போஸ்தலர் மூலமாக ஆண்டவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். என்ன ரகசியம் அது அப்படின்னா, 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். என்ன ரகசியமா? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த ரகசியத்தை தலைமுறை தோறும் இது ரகசியமா வச்சுட்டு இருந்தாங்க. ரகசியமா இருந்துச்சா? யாருக்கும் புரியலையா? யாருக்கும் தெரியப்படுத்தினா? இப்ப நமக்கு தெரியப்படுத்தினாங்க. என்ன ரகசியமா? கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நான் திரும்பவும் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் பரலோகம் பூலோகம் காணப்படுறது காணப்படாதது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கான். அந்த கிறிஸ்து இப்போ உங்களுக்குள் இருக்காராம். புரியுதுங்களா? கிறிஸ்துவுக்குள் பரலோகம் இருக்கு, கிறிஸ்துவுக்குள் பூலோகம் இருக்கு, கிறிஸ்துவுக்குள் காணப்படாதது இருக்கு, கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறது இருக்கு, கிறிஸ்துவுக்குள் வல்லமை இருக்கு, கிறிஸ்துவுக்குள் அதிகாரங்கள் இருக்கு, கிறிஸ்துவுக்குள் துரைத்தனங்கள் இருக்கு, சிங்காசனங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கா. அந்த கிறிஸ்து எல்லாமே இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து இப்போ உங்களுக்குள் வாசம் செய்கிறார். இதுதான் அந்த ரகசியமா. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டார். புரியுதுங்களா? எல்லாமே அவருக்குள் இயேசுக்குள்ள இருக்கார். உங்களுக்குள்ள இயேசு இருக்கார். இயேசுக்குள்ள பரலோகம் பூலோகம் வல்லமை எல்லாமே இயேசுக்குள்ள இருக்கு. இதுதான் அந்த ரகசியமா. இது நமக்கான வசனம், நமக்கு என்று உண்டான வசனம், நம்மளை பற்றி சொல்லப்பட்ட வசனம். இதை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது இதை அனுபவ ரீதியாக மாற்றலாம். நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். பொதுவா எல்லாரும் இப்போ சமீப காலமா அதிகமா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இயேசுடைய 2ஆம் வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. ரொம்ப சீக்கிரமா இயேசு வரப்போறாரு. சீக்கிரமா இயேசு வரப்போறாரு. இது கடைசி காலமா இருக்கு. இயேசு சீக்கிரமா வரப்போறார். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், சீக்கிரமா வரப்போறார். இயேசு சீக்கிரமா வரப்போறார் அப்படின்னா உங்க கூட இருக்கிறது யாரு? புரியுதா? இயேசு வரப்போறார் அப்படின்னா, இயேசு எங்க வரப்போறார்? வானத்தில். சோ இயேசு வரப்போறார் அப்படின்னா உங்க கூட இருக்கிறது யாரு? மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசுவே சொல்றார். இயேசுவே சொல்றார். நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போ இயேசு நம்ம கூட இருக்கிறார்.
நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறாருன்னா நம்ம கூட இருக்கிறது யாரு? இப்ப இயேசு வரமாட்டாரா? இயேசு வருவார், கண்டிப்பா வருவாரு. எந்த இயேசு வருவாரு? நம்ம கூட எந்த இயேசு நம்ம கூட இருக்கிறாரோ அந்த இயேசுதான் மேல இருந்து வரப்போறாரு. ஆனா கூட இருக்கக்கூடிய இயேசுவை, நம்ம கூட இருக்கக்கூடிய இயேசுவை நாம் உணரவில்லை என்றால், அனுபவிக்கவில்லை என்றால் வரப்போற இயேசுவை அனுபவிக்க முடியாது. பொதுவா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசு சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். ஏன்பா ஏன் சீக்கிரமா வரணும்? குடும்பத்தை நடத்த முடியலங்க, பல பிரச்சனை, 10 லட்சம் ரூபாய் மேல கடன் இருக்கு, கடன் அடைக்க முடியல. இயேசு வந்துட்டா டக்குன்னு போயிடலாமே, இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சுமே, சீக்கிரம் போயிடலாமே. நான் சொல்றேன், உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் உங்க கூட இருக்கக்கூடிய இயேசு, வர இருக்கக்கூடிய இயேசு இல்லை. நமக்கு இங்க எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு ஓடலாம் அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஏன்னா கூட இருக்கக்கூடிய இயேசு நான் அனுபவிக்கவே இல்லையே. எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு வந்தா நான் கண்டிப்பா போயிடுவேன் அப்படி? நிறைய பேர்கிட்ட கேட்டா போவேனா இல்லையான்னு சந்தேகமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இயேசு வந்தா போவோமா? இயேசு மேல இருந்து வரும்போது நம்ம கூட போவோமா? டவுட்டா தான் இருக்கு. ஏன் டவுட்டா இருக்கு? ஏன்னா கூட இருக்கக்கூடிய இயேசு அனுபவிக்கவே இல்லையே, அப்ப டவுட்டா தானே இருக்கும். இயேசு பக்கத்துல நின்று அப்படியே கூப்பிடுறாரு, இந்த தட்டி தட்டி கூப்பிடுறாரு. நம்ம அங்க மேலேயே பார்த்துட்டு இருக்கோம். டே தம்பி அப்படின்னு, இருங்க என்னப்பா மேலே பார்த்துட்டு இருக்க? இல்ல இயேசு வர போறேன். டே உன் கூட தாண்டா இருக்கிறேன் நானு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மேல இது வரப்போறாரு. எதுக்குடா எப்படா சொல்ற மேல இது வரப்போறாரு? அமெரிக்கால அது நடந்துருச்சுல, ட்ரம்ப் வந்துட்டார்ல, இங்க அப்படி நடந்துச்சுல, இங்க யுத்தம் நடந்துருச்சுல, அப்ப இயேசு வரப்போறாரு. உன் கூட தாண்டா இருக்கிறேன். ஆஹா, அமெரிக்கால அது நடந்துருச்சு, நீ ஏன்டா அமெரிக்காவை பாக்குற? உன் குடும்ப கடன் அடைஞ்சிருச்சா முதல்ல? உன் குடும்பத்துல உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சா முதல்ல? உனக்கு எதுக்குடா அமெரிக்கா? அதெல்லாம் ஆண்டவர் பக்கத்துல இருந்து சொல்லிட்டே இருக்காரு, என்னை உணர்ந்து கொள், என்னை அனுபவித்துக் கொள், நான் இருக்கிறேன். டேய் பரலோகமே எனக்குள்ள இருக்குடா, நான் உனக்குள்ள இருக்கேன்னா உன் கடன் அடைக்க நான் உதவி செய்ய மாட்டேனா? எல்லாவற்றையும், அதுல 17ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. காஸ்மோஸ், கேலக்சிஸ், காணப்படுகிறது, காணப்படாதது, இது எல்லாமே அவருக்குள் நிலை கொண்டு இருக்கிறது. அப்படி சகலத்தையும் தாங்கி பிடிச்சிருக்கிற அவரு உங்க குடும்பத்தை தாங்க மாட்டாரா? ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மேலேயே எப்ப வருவார், எப்ப வருவார், எப்ப வருவார். வருவார், அவர் வரமாட்டார்லாம் நான் சொல்ல, கண்டிப்பா வருவார். ஆனா அவர் வருகிறதை நாம் கொண்டாட வேண்டும் என்றால் இருக்கிற அவரை நாம் உணர்வு பூர்வமாக அனுபவிக்க வேண்டும். அவர் உங்க கூட தானே இருக்கிறார். இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கூட என்ன, உங்களுக்குள்ளவே இருக்கு. சோ உலகத்துல அது நடக்குது, இது நடக்குது, இது நடக்குது, அது நடக்குது, இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறான்னு இயேசு உங்க கூட இருக்கிற இயேசு கிட்ட கேளுங்க. என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன், இயேசு கூட தானே இருக்கு. இயேசு வரப்போறாரு, அப்படியா? கூட தானே இருக்காரு இயேசு. சோ வருகிற நாள் ஒரு கொண்டாட்டமாக, ஏன்னா அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. மணவாளன் மணவாட்டியை சந்திக்கிற நாள் திருமண நாள். சோ வர்ற நாளை கொண்டாடணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மணவாளனை அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இயேசுவை நாம் அனுபவிக்க வேண்டும். இயேசு உங்க கூட இருக்கிறார். அதனால இயேசு வர்றாரு, எப்போ வருவாரு, என் குடும்ப பிரச்சனை எல்லாம் அதோட தீர்ந்துரும், நான் ஓடணும், இந்த பிரச்சனை என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாலும் சரி, நான் சொல்றேன் உங்க கூட இருக்கக்கூடிய இயேசுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். வர இருக்கக்கூடிய இயேசு அல்ல. உங்களுக்கு விடுதலை வருகிறதுனால அல்ல, கூட இருக்கிறதுனால உங்களுக்கு விடுதலை. அனுபவிக்கலாம், பரலோகத்தை அனுபவிக்கலாம், பூலோகத்தையும் அனுபவிக்கலாம், வல்லமைகளை அனுபவிக்கலாம், அதிகாரங்களை அனுபவிக்கலாம், சிங்காசனங்களை அனுபவிக்கலாம். இது எல்லாம் இயேசுக்குள்ள இருக்கு. இயேசு நமக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். இது ஒரு ரகசியம். சோ ரகசியம் வெளியாக்கப்பட்டது. என்ன ரகசியம் வெளியாக்கப்பட்டது? இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் வாசமாயிருப்பதே அந்த ரகசியம். ஒட்டுமொத்த பரலோகமே நமக்குள் வாசமா இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் இயேசுக்குள்ள இருக்கு. அந்த இயேசு நமக்குள்ள இருக்கிறார். முதல்ல அவர் சபைக்கு தலையா இருக்கிறார். அடுத்த ரகசியம் வெளியாக்கப்பட்டது. என்ன ரகசியம் வெளியாக்கப்பட்டதுன்னா அவர்
நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறார். இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இயேசுவை நாம் சுமக்கவில்லை, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே சுமந்து கொண்டு அவர் நமக்குள்ள வாசம் செய்து நம்மளையும் சுமக்க விரும்புகிறார். ஆகையால அந்த இயேசுவை நாம் நம்பினோமாக உணர்வு பூர்வமாக இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிப்போமாக, உணர்வு பூர்வமாக இயேசுவை அனுபவிக்க முடியும், கொண்டாட முடியும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்துல நீங்கள் வாசமா இருக்கிறீங்க, இதை நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அவங்களோடு கூட இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, சுற்றில் இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உம்மை கொண்டு அவர்களும் சரி பண்ண முடியும், நீங்களும் அவங்களோட சேர்ந்து சரி பண்ண விரும்புறீங்க. அனைவரும் உடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். அனைவருடைய கண்களும் திறக்கப்பட்டு உம்மை அவர்கள் அனுபவிக்க நீங்க கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.